வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்கண்டு சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இப்போ அந்த கல்கண்டு சாதம் ஆடிப்பெருக்கில் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இதுவும் ஒன்று செய்வாங்க. சித்திரான்னங்கள் 7ல் இதுவும் ஒன்று. இது ரொம்ப வித்தியாசமான சுவையோடு இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் 200 அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதை கழுவிட்டு அதுக்கு 3 டம்ளர் பால் சேர்த்து குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன். இதில் 3 டம்ளரும் பாலாக சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா வேகலை. நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணியும் 1.5 டம்ளர் பாலும் சேர்த்துக்கோங்க. இதில் பால் நான் ஆடையோடு சேர்த்து போடுறேன், டேஸ்ட் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அது வேகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் திருப்பி வேக வச்சிட்டேன். நீங்கள் 1.5 டம்ளர் பால் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் சத்தம் சிம் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, பொதுவாக ரைஸுக்கெல்லாம் நான் அப்படி தான் வைப்பேன். குக்கரில் வைக்கும்போது, பாத்திரத்தில் வைக்கும்போது அதே மாதிரி வெயிட்டு போட்டு சத்தம் சிம் பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து அதை திறந்து எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ குக்கரில் வெயிட்டு போட போகிறேன். போட்டு சத்தம் சிம் பண்ணி 10 மினிட்ஸ். இப்போ எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலான்னு தோணுச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் வெந்நீர் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை கொஞ்சம் விட்டு அதை கிண்டிகிட்ருக்கேன். இப்போ இது வெந்துட்டுருக்கு. நல்லா குழஞ்சதுக்கப்புறம் தான் நாம் அந்த கல்கண்டை மிக்சியில் பவுடர் பண்ணி போட போகிறோம். ஸோ அது வேகிற வரை நாம் கொஞ்சம் அதில் சிம்மில் வச்சு கிண்டி விட்டு கொஞ்சம் வேக வச்சிட்ருக்கேன். நீங்களும் தண்ணி 1.5 பங்கு தண்ணியும் 1.5 டம்ளர் பால் விட்டு வேக வைங்க. அப்படி வேகலைனாலும் திருப்பி கொஞ்சம் வெந்நீர் வச்சு விட்டு இதே மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வெந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே நாம் இன்றைக்கு உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான ஹெல்த் டிப்ஸில் நான் பப்பாளி பற்றி சொல்ல போகிறேன். பப்பாளி பழம் தினமும் சாப்பிட்டா இதே நோய் வராது. செரிமான கோளாறுகள் அது நீக்கும். அடுத்து நார்ச்சத்து உள்ள பழம் கொலஸ்ட்ராலை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடல் புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் ஒரு 2 துண்டாவது அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம். சருமம் நல்லா க்ளோ ஆகும். கண்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் 2 துண்டு சாப்பிட்லாம் டெய்லி. ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ வெந்துருச்சு. இதில் நான் 1/4 கிலோ கல்கண்டை மிக்சியில் சுற்றி அதை போடுறேன். அதை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து கிண்டிகிட்ருக்கேன். இப்போ அந்த பாத்திரம் எனக்கு நல்லா வேகாத மாதிரி இருந்ததுனால, அளவும் சரியில்லாதனால குக்கருக்கு மாற்றிருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்துட்டு இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால அது கொஞ்சம் சாதம், அந்த கல்கண்டு சாதம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றது அளவுக்கு கொஞ்சம் நேரம் வற்ற வைக்கிறேன். இப்போ நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு காய் நிறைய முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். சிலர் இதை கட் பண்ணியும் போடுவாங்க. நான் அப்படியே போட்டு அதை நெய்யில் வறுத்து கொட்ட போகிறேன். இப்போ நெய்யில் பாயசம், இந்த மாதிரி இனிப்பு ஐட்டங்கள், சர்க்கரை பொங்கல் இதுக்கெல்லாம் நெய்யில் இப்படி வறுத்து கொட்டுறதுக்கு தனி பாத்திரமே வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற பேன் இதிலலாம் நாம் குருமா ஐட்டம், மற்ற ஏதாவது புளிப்பு ஐட்டங்கள், காரம் ஐட்டங்கள்லாம் சேர்க்குறதுனால இந்த பாயசம் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வைக்கிற பாத்திரங்களே தனியாக, அந்த பால் பாத்திரம், சாதம் வைக்கிறது, அந்த மாதிரி அதுக்குன்னு தனி பாத்திரங்கள் வச்சிட்டிங்கன்னா வேறு எதுவும் உரப்பு டேஸ்ட்டோ இல்லை கறி மசால் வாடையோ வராது. அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த தாளித்து கொட்டுறது இது நெய்யில் தாளித்து கொட்டுறதுக்குனே தனியாக வச்சுருக்கிற பேன். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது செய்கிறதோட அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
இப்போ சாதம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள், கல்கண்டு சாதம். இப்போ முந்திரி பருப்பும் பொரிஞ்சிட்ருக்கு. அது நல்லா ப்ரௌன் ஆனோடனே தான் எடுத்து கொட்டணும். அவசரமாக ஒரு வெள்ளையாக வைக்கும் போதே கொட்டிட்டா அது வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்காது. முந்திரி பருப்பு நல்லா என்னோடய சேனலை இப்போ எடுத்து கொட்டிடலாம். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.